என்னோட வழி தனி வழிங்க. I am a indifferent man. I'm not a different man. You should know the difference between the different and the indifferent man. வித்தியாசமான மனுஷன் சொன்னா யாரும் செய்யாததை செய்யறது வித்தியாசம். ஆனா indifferent சொன்னா இந்த மாதிரி நடக்கவே முடியாது. அப்படி நடக்கிறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. எவனா சொத்தை வித்து உணர்த்தலுக்கு கொடுப்பாங்களா? என்கிட்ட இருக்கிறதே 1000 ரூபாய் தான். இந்த 1000 ரூபாய் வச்சு தான் இந்த மாசம் ஃபுல்லு நான் ஓட்டணும். ஆனா ஒருத்த என்கிட்ட ஒண்ணு இல்லைன்னு சொல்லி நிக்கும் போது என்கிட்ட இருக்கிற 500 ரூபாயை கூடுமானால் 1000 ரூபாயை கொடுக்கிறது பாருங்க. அதுதாங்க கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்டியன் பாத் என்பது ஒரு கிறிஸ்துவ வழி என்பது கயிறு மேல நடக்கின்றதான வாழ்க்கை. நீங்க ஓவர் பரிசுத்தம் ஆயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, என்னிடத்தில் பாவம் இல்லை நான் பரிசுத்தவான்னு சொன்னீங்கன்னா நீங்க பாவி ஆயிருவீங்க. மனத்தாழ்மையும் நமக்கு இருக்கணும், பரிசுத்தமும் இருக்கணும், உலகத்துக்கும் போயிடக்கூடாது, மிஞ்சின நீதிமானாவும் மாறக்கூடாது. அந்த கயிறுல கிறிஸ்துவை மாத்திரம் நோக்கி கண்களுக்கு களிக்கண் போட்டு அவரை மாத்திரம் நோக்கி ஜீவிக்கிற ஒரு பாதையிலே நீங்கள் நடக்க வேண்டும். வேற எப்படி நீங்க நடந்தாலும் கிறிஸ்துவுக்கு நீங்க ஒளியா இருக்க முடியாது. கிறிஸ்துவை போல கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். அப்போ நாம எங்க நடக்கணும்? அந்த ஒளியில நடக்கணும். இப்போ ஒரு டார்ச் லைட் இருக்கு உங்க கரத்துல. ஒரு டார்ச் லைட், ஒரு இருட்டான பகுதியில் இருக்கிறீங்க. இந்த டார்ச் லைட்டை நீங்க கையில எடுத்து சுமந்து கொண்டு போனீங்கன்னா இந்த டார்ச் லைட் நீங்க எங்க போனாலும் அந்த வெளிச்சத்துக்கு நேராக நீங்க நடந்து கொண்டே இருப்பீங்க. அப்போ இயேசுவாகிய அந்த வெளிச்சத்தை உங்க கையில நீங்க சுமக்கணும். அந்த வேதத்தை, இயேசுவாகிய அந்த வெளிச்சத்தை உங்க நெஞ்சில சுமக்கணும். இயேசு கிறிஸ்துவை உங்க நெத்தியில நீங்க சுமக்கணும். உங்க இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை உங்க நெத்தியில பொறிக்கப்பட்டிருக்கணும்னு அங்க நம்ம வேதத்துல பார்க்கிறோம். உங்க இருதயத்துல இயேசு கிறிஸ்துவை சுமக்கணும்.